ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா ஒரு நியூ ஃப்ரிட்ஜ் அன்பாக்சிங் வீடியோ. தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து எல்ஜி டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். வாங்க இந்த ஃப்ரிட்ஜை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ஒன் ஆஃப் த ஹானஸ்ட் ரிவ்யூன்னு நான் சொல்லுவேன். ரேட் மட்டும் நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த எல்ஜி டாப் டு பாட்டம் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டபிள் எல்ஜி ஃப்ரிட்ஜு 3 ஸ்டார் ரேட்டிங். ஸோ இப்போது வந்து டெக்னீஷியன் வந்து எங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க. அந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுக்குறேன். ஸோ ப்ரைஸ்லேருந்து உங்களுடைய டாப் டு பாட்டம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். நல்லா இருக்கா? முதல்ல உண்மையானுமே இந்த ஃப்ரிட்ஜோடைய கலர் அண்ட் அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா வாவ் தான், என் பசங்க சொன்ன மாதிரி. ஸோ எஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் உள்ளே இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதுதான் ஓவரால் ஃப்ரிட்ஜோடைய கம்பார்ட்மெண்ட்ஸு. உங்களுக்கு வந்து 4 வருது. இது மேலே வந்து கன்வெர்ட்டபிள், உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற டைமில் சம்மர்லலாம் வந்து இதை ஃப்ரீசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ட்ரே இருக்குது. இந்த ட்ரேயில் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா அது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சைடு எல்லாமே ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே அந்த ட்ரேயில் விழுந்துடும். ஸோ அந்த ட்ரேயை வந்து நீங்கள் அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ஃபீச்சர். பேசிக் ஃபீச்சர் தான், பட் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் வந்து சிங்கிள் டோர் வச்சுருந்தோம். ஸோ இதில் டபுள் டோர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் அண்ட் ஃபேமிலி க்ரோ ஆகிறதுனால இது டபுள் டோர் வேணுன்றதுனால பேசிக் மாடல் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். இது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஃபீச்சர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த சைடு இந்த சைடும் வந்து மூவ் பண்ணிக்கலாம். பட் இப்போ என்ன வீடியோ எடுக்கும்போது என்னால் மூவ் பண்ண முடியல. அதர்வைஸ் இதை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டோருமே நான் உங்களுக்கு ஃப்ரீசர்லேயுமே ரெண்டு இது ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஃப்ரீஸ் பண்ணுறோம், நட்ஸு இல்லை மற்ற ஏதாவது ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் வச்சோன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரே மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ட்ரே இது வந்து ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க, புல் அவுட் ட்ரே. இதை நீங்கள் வெளியில் இழுத்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கலாம். யூஸ்வலாக நம்ம மற்றதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு க்ளோஸ்டு டோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லை உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது அப்படியே விசிபிளாகவே இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். நமக்கு என்ன இருக்குது டக்குன்னு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இது வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸை ஸ்டோர் பண்ணுறது. நல்லாவே பெரிய கண்டெய்னர். எப்படியும் எனக்கு க்ளோஸ் டு ஒரு 5 kg கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இதில் என்ன ஒன்று ஃபீல் பண்ணேன்னா, உங்களுக்கு பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அது ஒன்று நான் ஃபீல் பண்ணேன். ப்ளஸ் இந்த டோர்லேயுமே வந்து இருக்கிறதான இந்த ட்ரே பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. பெரிய பெரிய பாட்டில்ஸ்லாம் கூட நீங்கள் சம்மர் டைமில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்கு வைக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு ட்ரே தான் கொடுத்துருந்தாங்க, விச் வில் நாட் பி இனஃப் ஃபார் அ பிகர் ஃபேமிலின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதர்வைஸ் இப்போ நம்ம வந்து உள்ள மோடு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் அண்டு கீழே பார்த்திங்கன்னா ஃப்ரீசர். இப்போ மேலே வந்து 7
இது இருக்கும் உங்களுக்கு மினிமம் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வச்சு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். கீழே ஃப்ரீசருக்கும் அதே தான். ஸோ 1 பீயிங் மினிமம் அண்ட் 7 பீயிங் மேக்ஸிமம். அதே மாதிரி நீங்கள் சம்மர் டைமில் ஃப்ரிட்ஜை அதாவது மேலே வந்து நீங்கள் ஃப்ரீசராகவும் கீழே வந்து ஃப்ரிட்ஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாத டைமில் ரெண்டையுமே ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட மீனிங். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, டோர் ரொம்ப நேரம் ஓப்பனில் இருந்தால் ஒரு சத்தம் வருது. அதுவுமே விச் இஸ் நியூ டு மீ. ஸோ இட்ஸ் குட். மேபி மற்ற பிராண்டில் வேர்ல்பூல் மற்ற ஐஎஃப்பி இதிலெல்லாம் இன்னுமே அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கலாம். பட் எல்ஜி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஒரு 10 to 15 இயர்ஸ் வந்து நீங்கள் எதை பற்றியும் பாதர் பண்ண வேண்டாம். எந்த ப்ராப்ளமும் எங்களுக்கு இது வரைக்குமே வந்ததில்லை. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடியும் எல்ஜி தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அது ஒரு 15+ இயர்ஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங். எங்கள் வீட்டில் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதுதான் வந்து ஃபைனலாக நாங்கள் கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு நலங்கு மாவு பாக்ஸு, அது எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரேட், எஸ், நாங்கள் வந்து இந்த அமேசான் ரிப்பப்ளிக் ஆஃபரில் வாங்கினோம். ஸோ ரேட் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 30 கிட்ட வந்துச்சு. பட் நாங்கள் ஓல்டு ஃப்ரிட்ஜ் போட்டு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நியூ ஃப்ரிட்ஜ் எடுத்ததுனால எங்களுக்கு வந்து ஒரு 26 போல் ஆச்சு. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஆல். எங்களை மாதிரி நியூ க்ரியேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள்.